இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புத்தகத்தின் 17 மற்றும் 18ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோபு தன்னுடைய ஆழ்ந்த வேதனையையும் நம்பிக்கையையும் கடவுளிடம் அவர் ஏறெடுக்கும் முறையீட்டையும் இந்த 17வது அதிகாரத்திலே பார்க்கலாம். 17வது அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1லிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் உடல்நிலை மற்றும் நம்பிக்கையற்ற தன்மையை வெளிப்படுத்துகின்றார். 2வது பகுதியாக 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கடவுளிடம் ஒரு உத்தரவாதத்திற்காக கெஞ்சி வேண்டுதல் செய்கின்றார். 3வது பகுதியாக 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் மனிதர்களின் ஏளனமும் அவமானத்தையும் குறித்து சொல்லுகின்றார். 4வது பகுதியாக 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் மரணமே தனது இறுதி அடைக்கலம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஏக்கம் கொள்ளுகின்றார். முதல் பகுதியிலே யோபுவின் உடல்நிலை மற்றும் நம்பிக்கையற்ற தன்மையை நாம் பார்க்க முடிகின்றது. யோபுவின் ஆவி நொறுங்கிவிட்டது, அவருடைய நாட்கள் முடிவுக்கு வந்தன என்று எண்ணுகின்றார். கல்லறைகள் மட்டுமே தனக்காக காத்திருக்கின்றன என்று கூறுகின்றார். தன்னை சுற்றியுள்ள கேலிகள், நிந்தனைகள் இவைகளின் மத்தியிலே தனது கண்கள் சோர்வடைந்து வேதனையுடன் காணப்படுகிறேன் என்று சொல்லுகின்றார். 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது என்று மரணத்தை நோக்கி எதிர்பார்க்கிறவராக காணப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற தன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தரையே நம்பி அவருக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்படும் போது நம்மை அவர் விடுவிப்பார். யோபுவை விடுவித்ததை யோபு 42ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனங்களிலே படிக்கின்றோம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆகவே கர்த்தர் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைக்கு நாளைக்கு மரணம் வந்துவிடும் என்று எதிர்பார்ப்பு இருந்தாலும் அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே நம்பிக்கையாய் இருப்போமாக. 2வது பகுதியாக கடவுளிடம் ஒரு உத்தரவாதத்திற்காக வேண்டுதல் செய்வதை 3லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் படிக்கின்றோம். தமக்காக கடவுளிடம் துணை நின்று தமது நிலையை ஆதரிப்பவர் யாவருமே இல்லை என்று புலம்புகின்றார். மனிதர்கள் தங்களுக்கு துரோகம் செய்வதால் அவர்களது கண்களை குருடாக்காதபடி கடவுளிடமே நீதி கேட்டு மன்றாடுவதை பார்க்க முடிகின்றது. 17ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று அங்கலாய்க்கின்றார். ஆண்டவரே, எனக்காக நீர் பிணைப்படுவீராக என்று தேவனிடமே கெஞ்சுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காக பிணைப்படுவதற்கு மனிதர்கள் அல்ல, தேவனே நமக்கு போதுமானவர், அவரே நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தின் 122வது வசனத்திலே, உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும் என்ற மன்றாட்டை பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நமக்கு துணை நிற்கிறவர். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுகிறவர் என்பதிலே உறுதியாய் இருப்போமாக. 3வது பகுதியாக மனிதர்களின் ஏளனமும் அவமானத்தையும் குறித்து 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். நண்பர்கள் தன்னை அவமதிப்பதாகவும் மக்கள் தன் முகத்தில் துப்பும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் கூறுகின்றார். நேர்மையானவர்கள் இந்த அநீதியை கண்டு திகைத்தாலும் அவர்கள் தங்கள் வழியில் நிலைத்திருப்பார்கள் என்றும் விவரிக்கின்றார். 17ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகளுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று எடுத்து கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நீதியாய் நாம் வாழ்ந்து உறுதியாய் இருக்க மேன்மேலும் பலத்தின் மேல் பலம் அடைவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 37, 23, 24ஆம் வசனங்களிலே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று படிக்கின்றோம். ஆகவே
ஆண்டவர் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர். யோபனுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் உறுதிப்படுத்த போதுமானவர். ஆகவே கலக்கங்கள், பயங்கரங்கள், துன்பங்கள், பாடுகள், சோதனைகள் வரும்போது துவளாமல் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க இந்த சம்பவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 4வது பகுதியாக மரணமே தனது இறுதி அடைக்கலம் என்று எண்ணி கெஞ்சுகின்றார். 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் தன் நண்பர்களை ஞானமுள்ளவர்கள் அல்ல என்று கூறி அவர்கள் ஆறுதல் சொல்ல தவறினாலும் மரணமே தன் ஒரே புகலிடம் என விவரித்து தன்னை சூழ்ந்திருக்கின்ற இருள், பாவம், பாதாளம், கல்லறை ஆகியவே தனக்கான வீடு என்று அவநம்பிக்கை கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. யோபு 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள், உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன். ஆறுதல் சொல்லுவதற்காக வந்தவர்கள் துக்கப்படுத்தும்படியாய் இல்லாத பொல்லாத பாவமான காரியங்களையே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய ஆறுதல் எனக்கு போதாது, நீங்கள் திரும்பி போங்கள் என்றே சொல்லுகின்றார். நாமும் இப்படியே தேவையில்லாதபடி பல வேளைகளிலே அதிக விதமாய் பேசிவிடுகிறவர்களாக காணப்படுவோம். யோபின் நண்பர்கள் ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக யோபுவை மனவேதனைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆகவே அநேக சொற்களை அள்ளி வீசி அவரை துன்பப்படுத்தினார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் பேசாதபடி கவனமாய் ஆறுதல் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் படிக்கும்போது, சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆகவே நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் பேசி உளறிக்கொண்டு இருக்கக்கூடாது. உண்மையான சத்திய வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்றவற்றையே பிறருக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி முடிவிலே வந்துவிட்டேன் என்று எண்ணுகின்ற யோபு 17ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனங்களிலே, அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்றேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருப்பதை காண்பவன் யார் என்று அங்கலாய்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகள் வரும்போது கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருப்போமாக. 18ஆம் அதிகாரம் யோபுவின் 2வது நண்பனான சூகியனான பில்தாத் இந்த பகுதியிலே 2வது சுற்று தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதை பார்க்க முடிகின்றது. சூகியனான பில்தாத்தினுடைய வாதம் முழுவதுமே பாரம்பரிய தத்துவம் சார்ந்தவைகளாக இருந்தது. கடவுளுடைய நீதி மற்றும் மனிதனுடைய செயல்பாடுகளை குறித்தே அவர் வாதிடுகின்றார், சத்தியத்தை குறித்தோ நீதியை குறித்தோ அல்ல. 18ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பில்தாத்தின் கடிந்து கொள்ளுதலை பார்க்கின்றோம். 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் துன்மார்க்கனின் முடிவும் அழிவையும் பற்றி பார்க்கின்றோம். 3வது பகுதி 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பாவிகளுக்கான பயங்கரமான தண்டனைகளை குறித்து பார்க்கின்றோம். 4வது பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் சந்ததியற்ற நிலை மற்றும் நித்திய அழிவை குறித்து பார்க்கின்றோம். முதல் பகுதியாய் 1லிருந்து 4 வசனம் வரைக்கும் பில்தாத்தின் கடிந்து கொள்ளுதல், யோபுவின் வார்த்தைகளை மிகையாகவும் பொறுப்பற்றதாகவும் கருதி அமைதியாக இருக்கும்படி பில்தாத் கூறுகிறார். யோபு பேசுவதை மிருகங்களைப் போல மூடத்தனமான பேச்சு என்று பில்தாத் விமர்சிக்கிறார். யோபுவின் துயரத்திற்காக தேவனுடைய உலகளாவிய நியாயப்பிரமாணங்கள் மாற வேண்டும் என்று யோபு எதிர்பார்ப்பதாக பில்தாத் குற்றம் சாட்டுவதையும் பார்க்க முடிகின்றது. அனைத்து கஷ்டங்களுக்கும் மனிதர்களின் குறிப்பிட்ட பாவமே காரணம் என்ற தவறான எண்ணம் பில்தாத்திடம் காணப்படுகின்றது. யோபுவின் விஷயத்திலே அவருடைய பாவங்கள் அவர் துன்பப்படுவதற்கு காரணம் அல்ல என்பதே உண்மையான காரியமாயிருக்கிறது. பல வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துன்பப்படுவது உங்களுடைய பாவத்தினால் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் எப்பொழுதும் மனிதனை அழிவுக்கும் பயத்திற்கும் நேராகவே வழிநடத்தும் என்பதை எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபு 18ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, கோபத்தினால் உம்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ, கன்மலை தன்னிடத்தை விட்டு பெயருமோ என்று கேட்கின்றார்.
நீர் உம்மைத்தானே பீறி கொண்டிருக்கிறீர், உம்முடைய கோபம் உம்மை கொன்றுவிடும் என்பதாக சொல்லுகின்றார். யோபு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இன்னொரு நண்பனான எலிப்பாஸ் கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் என்றே கூறுகிறார். அதையே இந்த இடத்திலே பில்தாத்து பயன்படுத்துகின்றார். 2வது பகுதியாக துன்மார்க்கனின் முடிவும் அழிவையும் குறித்து 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்றோம். ஒரு பொல்லாதவனின் வாழ்வின் பிரகாசம் அணைந்து அவனுடைய சொந்த விளக்கு இருளில் மறையும் என்று சொல்லுகின்றார். பாவி தனக்குத்தானே கண்ணிகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறான் என்றும் அவன் அறியாமையே அவனுடைய கால்கள் பொறியில் சிக்குவதற்கு காரணமாய் அமைகின்றன என்றும் சொல்லுகின்றார். 18ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். நீதிமொழிகள் 13:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். உலக வழக்கத்தின்படியாய் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை விளக்கு அணைந்து போம் என்பது அப்படித்தான் நடக்கும். ஆனால் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறவர்கள், கர்த்தரால் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் யோபை போல துன்மார்க்கர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக பாவிகளுக்கான பயங்கரமான தண்டனைகளை 11ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். பாவியின் இருதயத்தில் பயம் குடிகொள்ளுகிறது, அவனுடைய பலமும் ஆரோக்கியமும் அவனை விட்டு நீங்குகிறது. பயங்கரமான வியாதிகள், மரணத்திற்கு குறிப்பிடக்கூடிய வியாதிகள் அவனுடைய உடலை அரிக்கும் என்று சொல்லுகின்றார். 18ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்திலே அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு அடைந்த அவமானங்கள் எவ்வளவு என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவனது சகோதரர்கள், அவனுடைய நண்பர்கள், அவனுடைய உறவினர்கள், வீட்டில் இருக்கின்றவர்கள், வேலைக்காரர்கள், மனைவி, சிறு பிள்ளைகள், நெருங்கிய நண்பர்கள், அவன் ராஜாவாய் இருந்தபோது அவனுக்கு கீழே இருந்த பிரஜைகள், அவர்கள் அனைவரும் அவனை வெறுத்து விட்டனர், விட்டுவிட்டு போய்விட்டனர். சொல்லப்போனால் அவனை ஆறுதல் படுத்த யாருமே இல்லை. ஆறுதல் படுத்த வந்தவர்கள் துன்பப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறோமா? ஒருவேளை ஒரு சிறிய பகுதியான துன்பத்தை நாம் அனுபவிக்க நேரிடலாம். துன்பம் அனுபவிக்கிறவர்களை குறித்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை கேளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றும், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆகவே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்பதிலே முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்போமாக. 4வது பகுதியாக பாவம் செய்கிறவர்கள் சந்ததியற்ற நிலை மற்றும் நித்தியமான அழிவை குறித்து இதிலே சொல்லுகின்றார். யோபு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, அவன் வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான், தேவனை அறியாமற் போனவருடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றார்கள். உண்மைதான். கர்த்தரை நம்பாமல் பாவத்திலே அக்கிரமத்திலே வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய பெண் காலமும் இப்படித்தான் அமையும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல செழிப்பாய் ஸ்திரமாய் நிலையாயிருப்பார்கள். கர்த்தரை நம்புவோம். அவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம். துயரத்தின் மத்தியிலும் கர்த்தருக்குள்ளாய் நிலை நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.